الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها وزوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த அகிலத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நம்முடைய உயிரினும் மேலான உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்கள் மீதும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் உண்மையான வடிவத்திலே எடுத்து கூறிய அனைவரின் மீதும் குறிப்பாக இங்கே குழுமிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலவுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் உண்மையான வடிவத்திலே அறிந்து கொள்வதற்காகவும் அல்லாஹ்வை சரியான முறையிலே வணங்க வேண்டும் என்பதற்காகவும் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொள்கிறோம். வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், வஸக்கிர் ஃபஇன்ன ஸிக்ர தன்ஃபஉல் முஃமினீன். நீங்கள் அறிவுரை கூறுங்கள், அந்த அறிவுரை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பயன் தரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அந்த வசனத்தின் அடிப்படையில உங்களுக்கும் எனக்குமாக ஒரு சில அறிவுரைகளை இந்த உரையின் மூலம் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலகத்திலே பிறந்த எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஏதாவது ஒரு விதத்திலே அவன் பாவம் செய்யக்கூடியவனாக தீமை புரிபவனாக இருந்து கொண்டிருக்கிறார். இதற்கு முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய அத்தனை மனிதர்களும் இதில் அடங்குவார்கள். எந்த ஒரு மனிதரும் நான் எந்த ஒரு பாவமும் செய்ததில்லை, என் மூலம் எந்த ஒரு தீமையும் எந்த ஒரு பாவமும் நான் செய்ததில்லை என்று சொல்ல முடியாது. மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருமே ஏதாவது ஒரு விதத்திலே பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட விதிவிலக்கு கிடையாது. நபிமார்கள் கூட அதுல விதிவிலக்கு பெறவில்லை. ஏதாவது ஒரு விதத்திலே அவர்கள் மூலமாக கூட சில தவறுகள் நிகழ்ந்து விடக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் பல்வேறு இடங்களில் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இப்படிப்பட்ட பாவம் செய்யக்கூடியவர்களாக ஏதாவது ஒரு விதத்தில் நம் மூலமாக பாவம் நிகழ்ந்து விடக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை படைத்திருந்தாலும் கூட அப்படிப்பட்ட பாவங்கள் நாம் செய்துவிட்ட பிறகு அந்த பாவ மன்னிப்பை எப்படி தேட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே அதற்கான வழிமுறைகள் என்ன, பாவம் மன்னிப்பினுடைய முக்கியத்துவம் என்பது எப்படிப்பட்டது, ஒருவன் அல்லாஹ்விடத்திலே தான் செய்த தவறுகளுக்காக பாவ மன்னிப்பு தேடும் போது அல்லாஹ் அதை எப்படி எடுத்துக் கொள்கிறான் என்ற பல்வேறு வழிமுறைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆன் வாயிலாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாகவும் நமக்கு சொல்லி காட்டுறான். அதிலே குறிப்பாக மனிதர்கள் என்பவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள். அப்படி பாவம் செய்து விட்டால்
அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் ஒரு இடத்துல பேசும்போது வல்லதீன இதா ஃபஅலு ஃபாயிஷதன், அவர்கள் வெட்கக்கேடானதை செய்து விட்டாலோ அவ ஸலமு அன்ஃபுஸஹும், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டாலும். ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அவர்கள் பாவமான வெட்கக்கேடான விஷயத்தை செய்து விட்டாலோ தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டாலோ ஸக்கருல்லாஹ ஃபஸ்தக்ஃபிரு, அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருமே தப்பு செஞ்சிருவோம். தப்பு செஞ்சு அந்த தப்புலயே நீடிக்கிறதா? நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், இன்னும் கூடுதல் தவறுகள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிடுறதா? அல்லாஹ் சொல்றா, அப்படிப்பட்ட எண்ணத்துக்கு நீ போயிடக்கூடாது. நீ பாவம் செஞ்சிட்டியா, பாவ மன்னிப்பு தேடு. அல்லாஹ்வை நினைத்து அதற்கு வருந்தி அதற்கு பயந்து நீ பாவ மன்னிப்பு தேடு என்று அல்லாஹ் சொல்லிட்டு உமை யஃபிரு ஸுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் யாரு கேட்கிறான். நம்ம அல்லாஹ் கிட்ட எல்லாம் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி நம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தும் போது, இறையச்சத்தை வெளிப்படுத்தும் போது அல்லாஹ் என்ன செய்யறான்? நான் மன்னிக்கிறேன், என்ன தவிர வேற யார் மன்னிக்க முடியும்னு கேட்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றார், வலம் யஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அவர்கள் தெரிந்து கொண்டே அந்த தவறில் நீடிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். தப்பு செஞ்சிரீங்க, பாவ மன்னிப்பு தேடுறீங்க, ஆனால் அந்த தவறுல நீங்க நீடிக்க கூடாது. அதுக்காக தான் உங்களுக்கு அறிவு நான் கொடுத்திருக்கிறேன். அதற்காக பாவ மன்னிப்பு என்கின்ற ஒரு வழிமுறை நான் உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன். அந்த செய்த தவறுக்கு பாவ மன்னிப்பு தேட வேண்டுமே தவிர அந்த தவறையே நீங்கள் நீடிக்க கூடாது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்றான். இன்னொரு இடங்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுடைய பண்பாகவே பாவ மன்னிப்பு தான் சொல்றான். ஒரு மூமின் அவருடைய செயல்பாடுகள், அவருடைய ஈமானிய வெளிப்பாடுகள் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லும்போது அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன, அவர்கள் பொறுமையாக இருப்பார்கள், உண்மையாளர்களாக இருப்பார்கள். வல் காலிகீன, அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல் முன்ஃபிகீன, அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். சொல்லிட்டு இந்த பண்புகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், அவர்கள் இரவு நேரங்களிலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்வது அல்லாஹ்வுக்கு எப்படி பிடிக்குமோ, உண்மையாக நடந்து கொள்வது அல்லாஹ்வுக்கு எப்படி பிடிக்குமோ, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிமாக நடப்பது அல்லாஹ்வுக்கு எப்படி பிடித்தமானதோ, அதுபோல இரவினுடைய கடைசி நேரங்களில் பாவ மன்னிப்பு தேடுவது என்பது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது என்று அல்லாஹ் சொல்லிட்டு இதெல்லாம் மூமின்களுடைய என்று அல்லாஹ் பட்டியலிடுவான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வமா கானல்லாஹு முஅஸிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன், நீங்கள் பாவ மன்னிப்பு தேடும் காலம் எல்லாம் உங்களை நான் அழிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்றான். திருமறை குர்ஆன்ல பல வசனங்கள் அல்லாஹ் பல இடங்கள்ல வரலாற்று செய்திகள் அல்லாஹ் பதிவு செய்யறான். சில சமுதாயங்களை அழித்த வரலாறை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கான். அப்படிப்பட்ட வரலாறு எல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு நீங்க பாவ மன்னிப்பு தேடினீங்கன்னு வைங்க, உங்களை நான் அழிக்க மாட்டேன். அல்லாஹ்விடத்துல நீங்கள் செய்த தவறுகளுக்காக யாரெல்லாம் தப்பு செஞ்சிட்டோம் எங்களை மன்னிச்சிரு என்று நீங்கள் கேட்கக்கூடிய காலம் எல்லாம் அல்லாஹ் உங்களை அழிக்க மாட்டான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ்வுடைய கருணை பற்றி அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல தவறுகளும் செய்துவிட்டு பாவ மன்னிப்பு தேடாம இருக்கிறாங்களே, அந்த மாதிரியான மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அவர்கள் அல்லாஹ்விடத்துல செய்த தவறுகளுக்காக திருந்தி வருந்தி பாவ மன்னிப்பு தேட வேண்டாமா அல்லாஹ் கேட்கிறான். என் பயத்திலே தப்பு நீ செய்கிற, எத்தனையோ பாவங்கள் மூலமாக நிகழ்கிறது, அதுக்காக வருத்தம் உனக்கு வரணுமா இல்லையா? நம்ம தப்பு செஞ்சிட்டோம், அல்லாஹ் கிட்ட கேட்கிறோங்கிற அந்த சிந்தனை உனக்கு வரணுமா இல்லையா என்ற அடிப்படையில் அல்லாஹ் கேட்கிறார், நீங்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டாமா என்று பாவ மன்னிப்பை நோக்கி அல்லாஹ் அழைக்கக்கூடியதை பார்க்கும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வசாரி உயிலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனுடைய மன்னிப்பை நோக்கி நீங்க ஓடி வாங்க என்று அல்லாஹ் சொல்றான். சொர்க்கத்தை நோக்கி நீங்க ஓடி வர்ற மாதிரி அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத், அதற்காக நீங்க ஓடி வாங்க என்று பாவ மன்னிப்பு வழங்குவதற்கு நான் தயாரா இருக்கிறேன், என்னிடத்துல ஓடி வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறதா. அப்ப இது போன்ற வசனங்கள்ல அல்லாஹ் அந்த பாவ மன்னிப்புடைய முக்கியத்துவத்தை சொல்லி காட்டலாம். ஒரு மூமினாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு பயந்தவனாக இருந்தால்
தப்பே செஞ்சிட்டா கூட அல்லாஹ்விடத்திலே திருந்தி வருந்தி அவன் பாவ மன்னிப்பு தேடும் போது அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்று பல இடங்கள்ல அல்லாஹ் சொல்லிட்டார். ஆனா நம்முடைய நிலை என்ன? நம்மை கடந்து சென்ற அந்த ரமலான் மாதத்துல ஏராளமான பாவ மன்னிப்புகளை நம்ம தேடணும். பாவங்களை கம்மியா செஞ்சோம். ரமலானை பொறுத்தவரையில நம்முடைய நிலைகள் எப்படி இருந்துச்சு? பாவம் செய்யக்கூடியவர்களாக அதிகமான மக்கள் பார்க்க முடியல. அதே நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய அதிகமான மக்களை நம்மால பார்க்க முடியுது. ரமலானுக்கு பிறகு அப்படிப்பட்ட ஒரு நிலை நம்ம கிட்ட இருக்கா? ரமலானில் பாவத்திலிருந்து விலகி இருக்கிறோமே, ரமலான் முடிஞ்சு நம்ம பாவத்திலிருந்து விலகி இருக்கிறோமா? ரமலானில் நாம் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடினோமே, ரமலானுக்கு பிறகும் அந்த பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மக்களை நம்ம இருக்கிறோமா? சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் நமக்கு மத்தியில நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான படிப்பினைகள் வச்சிருக்கிறாரு. அதையெல்லாம் உணர்த்தக்கூடிய பாடங்களை சிந்திச்சு பாருங்க. கடுமையான வெயிலுடைய தாக்கத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளுமே குழம்பக்கூடியவர்களாக இவ்வளவு வெயில் இருக்கு. இந்த வெயிலை நம்மளால சமாளிக்க முடியலையே. 110 111 டிகிரி கடந்து இன்னும் ஒரு சில நாட்கள்ல இன்னும் 5 டிகிரி அதிகமாகும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் கடந்த காலங்களை விட இந்த ஆண்டுல இவ்வளவு அதிகமா இருக்கு. அல்லாஹ் ஏன் இப்படிப்பட்ட ஒரு வெயிலை கொடுத்து நம்மளை சோதிக்க சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? வெயில் இருக்கு, அதுக்கான தயாரிப்பு, அதுக்கான ஏசி வாங்கணும், அதுக்காக எங்கேயாவது டூருக்கு போகணும், அதுக்காக ஃப்ரிட்ஜ் தயாரா வச்சுக்கணும், அதுக்காக உணவுகள் தயாராக இருக்கணும் என்றெல்லாம் இந்த வெயிலுக்காக, இந்த கோடை வெப்பத்துக்காக ஏராளமான தயாரிப்புகள் செய்யக்கூடிய நாம இப்படிப்பட்ட ஒரு வெயிலை கொடுத்து அல்லாஹ் ஏன் நம்மளை சோதிக்க சிந்திச்சு பார்த்தோமா? இந்த வெயில் என்பது எதனுடைய அடையாளம் சிந்திச்சு பார்த்தோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த வெயில் என்பது எதற்கான அடையாளம் தெரியுமா? நரகம் இருக்குல்ல, நரகம் அது அல்லாஹ்விடத்துல முறையிட்டதா, அல்லாஹ் என்னுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை கரித்து விட்டது, சாப்பிட்டு விட்டது, அந்த அளவுக்கு கடுமையா நான் எரிஞ்சிட்டு இருக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி நரகம் கேட்டதாம். அல்லாஹ் சொன்னாரா, நீ 2 மூச்சு காத்த விட்டுக்க, நரகத்துடைய மூச்சு காற்று 2 இடங்களை நீ விட்டுக்க என்று அல்லாஹ் சொன்ன உடனே அந்த 2ல் ஒன்றாக இந்த 1 மூச்சு காற்றாக இந்த வெயில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த குளிர் காலத்துல வரக்கூடிய அந்த குளிரும் நரகத்துடைய மூச்சு காற்று, கோடை காலத்துல வரக்கூடிய இந்த வெயில் இருக்க இது நரகத்துடைய மூச்சு காற்று என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த வெயிலை நம்மளால தாங்க முடியலையே, நரகத்தை எப்படி தாங்க சிந்திச்சு பார்த்தோமா? நாம் செய்த தவறுகளுக்காக பாவ மன்னிப்பு தேடாமல் நாம நரகத்துக்கு போயிட்டா அதை தாங்கக்கூடிய சக்தியோ ஆற்றலோ நமக்கு இருக்கா? அது ஒரு செகண்ட் நம்மளால இருக்க முடியுமா? 110 டிகிரிக்கே அல்லல் படுறோமே, புலம்புறோமே, ரவுண்ட தூக்கம் வரல, நான் சரியா தூங்கி 4 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, பூமியும் அனலா இருக்கு, மேல்மட்டமும் அனலா இருக்கு, புலம்புறோமே. இந்த புலம்பல் நாளை அல்லாஹ் கிட்ட போய் நிற்கும் போது மறுமை நாள்ல சூரியன் தலைக்கு உச்சியில இருக்குமே, தாங்க முடியுமா நம்மளால? அந்த மாதிரியான ஒரு நிலைகளில் இருந்து நாம் தப்பிக்கிறோம் சொன்னா நாம் செய்த தவறுகளுக்காக பாவ மன்னிப்பு தேட வேண்டாமா? எல்லாம் என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ், உன்னுடைய சோதனையாக இந்த வெயிலை நீ கொடுத்திருக்கிற, இதற்காக என்ன படிப்பினை நீ சொல்லி அதை நான் பெறேன் அல்லாஹ், உன்னுடைய அந்த இபாதத்தை நோக்கி நான் ஓடி வர்றேன் அல்லாஹ். நான் ரமலான்ல மட்டும் இபாதத் செய்யல, ரமலானுக்கு பிறகு நான் இபாதத் செய்வேன். நான் ரமலானில் மட்டும் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவா இல்ல, வருடம் முழுவதும் காலம் முழுவதும் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவனாக நான் மாறுறேன் அல்லாஹ் என்ற அந்த படிப்பினையை இந்த வெயிலின் மூலம் நாம பெற்றோமா? இந்த வெயில் அந்த பாடத்தை, அந்த படிப்பினை நமக்கு கற்றுக் கொடுத்ததா? பல பேருக்கு கற்றுக் கொடுக்கலையே. என்னங்க இப்படி வெயில் இருக்கு, மரத்தில் நட்டா சரியா போயிடும், அல்லது ஒரு வாரம் டூருக்கு போயிட்டோம்னா சரியா போயிடும் என்று பேசுறோமே, தப்பு செய்யறோமே, அல்லாஹ் மறந்து வாழ்றோமே, அல்லாஹ் தடுத்த ஹராமான விஷயங்களை செஞ்சிடறோமே. இதுக்காக நான் பாவ மன்னிப்பு தேட வேண்டாமா? அந்த ஹராமான விஷயத்திலிருந்து நான் விலக வேண்டாமா என்று திருந்தி வருந்தி செய்த தவறுகளுக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் எத்தனை? அல்லாஹ் காப்பாற்றணும். ஷைத்தான் என்ன செய்வான் தெரியுமா? நமக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள அந்த உறவு இருக்குல்ல, அதை துண்டிப்பா ஷைத்தான். நம்ம பாவம் செஞ்சு என்ன செய்வோம்? ஒரு மூமினுடைய பண்பு என்ன? அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நெருங்குவோம். ஷைத்தான் என்ன செய்வானா,
நீ போய் என்னப்பா பெருசா பாவத்தை செஞ்சுட்ட, நீ பெருசா தப்ப எதுவும் செய்யலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்ப நல்லவங்க மாதிரி ஷைத்தான் நமக்கு ஒரு எண்ணத்தை போடுறான். அதனாலதான் பல நேரங்களில் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? நான் பெருசா எந்த தப்பு செஞ்சது இல்லையே, நான் அவ்வளவு நல்லவன் என்று நம்மை நாமே நம்ம சமாதானப்படுத்திக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபலா தஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே நல்லவன் சொல்லாதீங்க. நிறைய பாவம் செய்றீங்களா இல்லையா? ஷைத்தான் என்ன செய்யறான்? நம்ம பாவம் செஞ்சோம் உணர்ந்து அல்லாஹ் கிட்ட கையேந்துவோமா இல்லையாங்க, அதை துண்டிக்கிறான் ஷைத்தான். அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையே அந்த இருக்கக்கூடிய அந்த உறவை நம்ம அல்லாஹ்வை அழைச்சிடக்கூடாது, அல்லாஹ்வின் பக்கம் நம்ம திரும்பிடக்கூடாதுங்கிறதுக்காக ஷைத்தான் என்ன செய்யறான்? நம்ம ஏதோ பாவம் செய்யாதது போலவும், நாம என்ன பெருசா தப்பு செஞ்சது போலவும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை போட்ட உடனே நம்ம ஆளுக்கு என்ன எண்ணம் வருது? நாம ஏன் பாவ மன்னிப்பு தேடணும்? நாம தான் தொழுறோமே, நாம தான் நோன்பு பிடிக்கிறோமே, நாம தான் தான தர்மங்கள் செய்யறோமே, பாவ மன்னிப்பு நம்ம தேடணுமா? நாம தான் பாவமே செய்யலையே என்று நினைத்துக் கொண்டு செயல்படக்கூடிய மக்கள் நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் இன்னும் சிலர் நீங்க பார்க்கலாம், பல தவறுகளை செய்வாங்க. அல்லாஹ் தடுத்த ஹராமான விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். வட்டிக்கு வாங்குவாங்க, வரதட்சணை வாங்குவாங்க, மோசடி செய்வாங்க, ஏமாத்துவாங்க, புறம் பேசுவாங்க, கோபம் மூட்டுவாங்க, அவதூறு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் செஞ்சுட்டு நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்களான்னு கேட்டு பாருங்களேன். என்ன சொல்வாரு? நான் எப்ப இந்த தப்பெல்லாம் விடுறேனோ அப்ப நான் பாவ மன்னிப்பு தேடிக்கிறேன். எப்ப இத்தனை அநியாயம் செய்யறீங்க, இத்தனை பாவங்கள் நீ செய்யறியப்பா, நீ அல்லாஹ் கிட்ட பாவம் செய்யறதுனால நீ மன்னிப்பு தேடக்கூடாதா என்று கேட்டா, எப்ப நான் வட்டியில இருந்து விலகுறேனோ, எப்ப அந்த வரதட்சணை திருமணத்துக்கு நான் போகாம இருக்கிறேனோ, எப்ப நான் மோசடி செய்யாம இருக்கிறேனோ, எப்ப நான் போய் பேசாம இருக்கிறேனோ அப்ப நான் பாவத்தில இருந்து விலகிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நிலையில பேசக்கூடியதப்பா அல்லாஹ் காப்பாற்றணும். அதே நிலையில் உன்னுடைய உயிர் பிரிஞ்சிச்சுன்னு சொன்னா, அதே நேரத்தில் உனக்கு மவுத் வந்துருச்சுன்னு சொன்னா என்னப்பா பதில் சொல்லுவ? பல பேருடைய சிந்தனை அப்படி இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு நிலையை நோக்கி மாறிடுறாங்கன்னு சொன்னா, பொதுவாக பாவத்தை விடணும், பாவ மன்னிப்பு தேடணும். பாவ மன்னிப்பை விட்டுறாங்க, பாவத்தை விடுற மாதிரி தெரியல. ஏனென்றால் பாவத்தை அவ்வளவு இன்பமா ஆக்கி வச்சிருக்க ஷைத்தான். பாவம் செய்கிறத, அநியாயம் செய்கிறத, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்கள் செய்கிறத ஷைத்தான் என்ன செய்யறான்? அவ்வளவு இன்பமா ஆக்கி வச்சிருக்கிறான். அதனால தான் இன்னைக்கு பாவங்களை கூட நியாயப்படுத்துறாங்க. வட்டிக்கு வாங்குறாரு, அவருக்கு நல்லா தெரியும் அல்லாஹ்வோடு போர் செய்யக்கூடிய செயல் என்று இருந்தாலும் வாங்குறாரு. இது தப்புன்னு தெரிஞ்சு வாங்குறாரு. எப்ப இந்த தப்புல இருந்து விலகலாமே அப்படின்னு கேட்டால், இல்ல வட்டிக்கு வாங்கி சேர்த்தாதான் பொருள் சேருது, வட்டிக்கு வாங்குறதுனாலதான் நான் கொஞ்சம் சொகுசா வாழ முடியுது, வட்டிக்கு வாங்குறதுனாலதான் என்னுடைய வீட்டுல வாஷிங் மிஷின் இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஏசி இருக்கு என்று சொல்லக்கூடிய பார்க்கிறோமா இல்லையா? உலகத்துடைய அற்பமான இன்பங்களுக்காக, உலகத்துடைய சொகுசு வாழ்க்கைக்காக பாவம் என்பது இன்றைக்கு ஷைத்தான் நமக்கு இன்பமாக ஆக்குறான். அந்த இன்பத்திலிருந்து வெளியே வர தயாராயில்லை. அந்த இன்பங்கள் இருந்து, பாவம் செய்யறதிலிருந்து ஒருவன் வெளியே வர்றதுக்கு தயாராக இல்லை. ஆனா நான் பாவம் மன்னிப்ப கூட விட்டுறேன், நான் பாவ மன்னிப்பு கேட்க மாட்டேன், ஆனால் பாவத்தை மட்டும் நான் செஞ்சுட்டே இருப்பேன் என்று சொல்லக்கூடியவர்கள் சிந்திச்சு பார்க்கணும். எந்த நேரத்திலும் உங்களுக்கு மௌத் வரலாம். எப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் நீங்கள் மரணத்தை சந்திக்கலாம். அப்படி நீங்கள் சந்திக்கும் போது அல்லாஹ்விடத்தில் எந்த மாதிரியான ஒரு பதிலை தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்று உங்களை நீங்களே சுய பரிசீலனை செய்து பார்க்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் மனிதருக்கு ஆரம்பத்தில் கற்றுக் கொடுத்த விஷயம் என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பு தான் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். ஆதம் நபி அவர்களுக்கு எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் ஹலால் ஆக்கி, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அல்லாஹ் ஹராம் ஆக்கி வச்சிருக்கார். வலா தக்ரப ஹாதிஹி ஷஜரா, நீங்கள் இந்த மரத்தை மட்டும் நெருங்க கூடாது, மத்த எல்லாம் நீங்க சாப்பிடலாம் அல்லாஹ் சொன்னார். ஷைத்தானுடைய தூண்டுதல் காரணமாக அந்த மரத்தை அவங்க நெருங்கிட்டாங்க. அவர்கள் அதற்காக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அதுக்கு பிறகு சில வார்த்தைகளை அல்லாஹ் அவங்களுக்கு கத்துத்தரான். எதுக்கு கத்துத்தரான்? அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதற்காக. அந்த வார்த்தைகள் என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஃபாசிரின். அல்லாஹ், நாங்க அநியாயம் செஞ்சிட்டோம், தப்பு செஞ்சிட்டோம், எங்களை நீ மன்னிக்காவிட்டால்
நாங்கள் நஷ்டவாளிகளில் ஒருவராக மாறிடுவோம். யார் கேட்ட துவா இது? ஆதம் நபி கேட்ட துவா. சிறப்பு வாய்ந்த வார்த்தைகளை கொண்ட இந்த துவாவை அல்லாஹ் ஆதம் நபிக்கு கற்றுக் கொடுத்ததா சொல்றார். இந்த துவாவினுடைய ஒட்டுமொத்த சாராம்சமே பாவ மன்னிப்பு. அல்லாஹ் நான் தப்பு செஞ்சுட்டேன், அல்லாஹ் கிட்ட வருந்தி பாருங்களேன், அல்லாஹ் கிட்ட இறங்கி வாங்க, தப்பு செஞ்சுட்டேன்னு உணர்ந்துக்குங்க. முதல்ல நாம தப்பு செஞ்சது நாம உணரணும். என் மூலமாக தவறு நடந்து விட்டது என்ற ஒரு உணர்வு நம்ம கிட்ட வரும்போதுதான் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுவோம். நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை நம்ம கிட்ட ஷைத்தான் ஏற்படுத்திட்டான்னு சொன்னா பாவ மன்னிப்பை தேட மாட்டோம் என்று நம்ம பார்க்கணும். அதே போல யூனுஸ் நபியுடைய வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டார். யூனுஸ் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்துல கோச்சிக்கிட்டு அப்படியே கலந்து போயிடுறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு பாடத்தை கற்பிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாடத்துல மீனுடைய வயிற்றுல அல்லாஹ் அவங்களை சிறைப்பிடிக்கிறான். அந்த மீனுடைய வயிற்றுல இருந்துட்டு அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பு தான் தேடினார். அல்லாஹ் அதே குர்ஆன்ல பதிவு செய்யறான். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினஸ் ஸாலிமீன். யா அல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நான் அநியாயக்காரர்கள் ஒருவராக ஆகிவிட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு அல்லாஹ் என்று அவர்கள் கேட்டார்கள் என்ற செய்தி அல்லாஹ் பதிவு செஞ்சுட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், அவர்கள் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடாமல் இருந்திருந்தார், அவர் என்னை மட்டும் துதிக்காமல் இருந்திருந்தால் லலபிஸ்து ஃபீ புத்னிஹி இலா யௌமி யுபாஸூன், கியாமத் நாள் வரைக்கும் அவர் மீனுடைய வயிற்றிலே நான் சிறைபிடிச்சிருப்பேன். அவர் பாவ மன்னிப்பு தேடினாரா இல்லையா? அதுக்காக தான் அவருக்கு விடுதலையை கொடுத்தேன். அவர் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்காம இருந்திருந்தால் அவர் மீனுடைய வயிற்றிலே நான் சிறைபிடிச்சிருப்பேன் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த யூனுஸ் நபியை வரலாற்றின் மூலமாக பாவ மன்னிப்பினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு. அதனால தான் சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதரால் நற்செய்தி சொல்லப்பட்ட அந்த சஹாபாக்கள், அவர்கள் பாவம் அவர்கள் மூலமாக நிகழ்ந்து விட்டாலும் கூட உடனே தண்டனை பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுக்கு குறிப்பிட்டு ஒரு தோழரை சொல்வதாக இருந்தால் மாயிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு சொல்லலாம். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஓடி வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்னை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள், என்னை தூய்மைப்படுத்துங்கள் கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, எதை விட்டு நான் உன்னை தூய்மைப்படுத்த வேண்டும்? அவர் சொல்கிறார், என்னை விபச்சாரத்திலிருந்து தூய்மைப்படுத்துங்கள். ஏனென்றால் அவர் கேட்டு வந்தது என்ன தெரியுமா? நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், எனக்கான அந்த மரண தண்டனை நிறைவேற்றுங்கன்னு கேட்டு வந்தார். பரிசு கேட்டு வரலங்க. நான் ஒரு பெரிய சாதனை புரிஞ்சுட்டு எனக்கு பரிசு கொடுங்க, எனக்கு செல்வம் கொடுங்க, அதை கேட்டு வரல. நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை தூய்மைப்படுத்துங்கள், எனக்கு மரண தண்டனை கொடுங்க என்று கேட்டு வந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் அதை விசாரிக்கிறாங்க, இவருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, இவர் என்ன போதையில இருக்கிறாரா என்றெல்லாம் பல முறைகள் அதை விசாரிக்கிறாங்க. விசாரித்து விட்டு இறுதியாக அவர் தவறு செய்தது உண்மையாக ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கக்கூடிய பட்சத்தில் அவருக்கு மரண தண்டனை வழங்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த மாயிசுக்கு வழங்கப்பட்ட அந்த பாவ மன்னிப்பு இருக்க, அந்த பாவ மன்னிப்பை உங்களுடைய ஒரு கூட்டத்துக்கு பிரிச்சு கொடுத்தாலும் அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். தப்பு செஞ்சிருக்கிறாரு, நம்ம விபச்சாரம் என்பது கொஞ்சம் கடுமையெல்லாம் பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு பாவம் செய்து விட்டு ஓடி வர்றாரு, தப்பு செஞ்சுட்டு அல்லாஹ் கிட்ட நான் குற்றவாளியை நிக்க கூடாது என்று திருந்தி வருந்தி அல்லாஹ் கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் கிட்ட வந்து முறையிடுறாரு. அப்படிப்பட்ட அந்த தோழருக்கு வழங்கப்பட்ட பாவ மன்னிப்புடைய சிறப்பு எப்படிப்பட்டது என்றால், அவருடைய அந்த பாவ மன்னிப்பு ஒரு கூட்டத்துக்கு பிரிச்சு கொடுத்தா கூட அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். இந்த மாதிரியான ஒரு மனநிலை நம்ம கிட்ட இருக்க. முதல்ல இன்னைக்கு தப்பே செஞ்சா கூட அதை ஒத்துக்கிறது இல்ல. கையும் களமா பிடிப்பட்டா கூட அது நான் இல்ல, என்னுடைய உருவத்துல இருந்த ஒருத்தர் சொல்லியிருப்போமா இல்லையா? பரவாயில்ல, இன்னைக்கு தப்பே செஞ்சாலும் ஒத்துக்கிறது இல்லைங்க. அதுக்கு ஒரு வியாக்கியானம். நான் ஏன் இந்த செஞ்சேன் தெரியுமா? அதுக்கு ஒரு விளக்கம், அதுக்கு பல மணி நேரம் பேச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். செய்த தவறு நம்ம ஒத்துக்கிறது இல்ல. ஆனால் சஹாபாக்கள் யாருமே பார்க்காத அந்த நிலையிலே கூட, ஏன் ரசூலா கூட தெரியாது, அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தா தெரியும், அது வேற. மாயிஸ் அவர்கள் செய்த அந்த விபச்சாரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கூட தெரியாது. அவங்களாதான் வாக்குமூலம் தர்றாங்க, ரசூலை திருப்பி அனுப்புறாங்க, போப்பா ஏதாவது முத்தமித்த கொடுத்து போ, இல்ல விபச்சாரம் செஞ்சுட்டு வர்றாங்க. அந்த தண்டனை பெறுகிறார்கள், பாவ மன்னிப்பு அடைகிறார்கள், அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக நிற்க கூடாது என்பதற்காக. இப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு வரும்.
அதனாலதான் அந்த தோழர்கள் உலகத்தில் வாழும் போதே சொர்க்கவாதி என்று அடையாளம். அப்படிப்பட்ட நாம் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய அந்த அரிசியுடைய நிலையை நாம் பெற வேண்டும் என்றால், மறுமை நாள்ல லேசான ஒரு விசாரணை நாம் சந்திக்க வேண்டும் என்றால், நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு சொர்க்கத்திற்கு நாம் அனுப்பப்பட வேண்டும் என்றால், அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் நாம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது மூமின்களுடைய பண்புகளில் முக்கியமான ஒரு பண்பு. இந்த பண்பை நாம் மரணம் வரைக்கும் கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்கிறாங்க ஒரு சந்தர்ப்பத்தில். அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அத்தீனு அன்-நஸீஹா, இஸ்லாம் என்றாலே பிறருக்கு நல்லது செய்வதுதான், மக்களுக்கு சேவை செய்வதுதான், மக்களுக்கு நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். அவர் பிறருக்கு நலம் நாடக்கூடிய செயல்பாடுகளை தொடர்ச்சியாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம செஞ்சுட்டு வர்றோம். அப்படிப்பட்ட இந்த நேரத்துல, இந்த கோடை வெப்பத்துல, கடுமையான இந்த வெயில் நிறைந்த இந்த காலகட்டத்துல மக்கள் வந்து தண்ணீருக்காக அதிகமாக தேடக்கூடிய ஒரு நிலையெல்லாம் பார்க்கிறோம். பயணத்தில் இருக்கக்கூடிய மக்கள், ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகக்கூடிய மக்கள், வெளியில வந்து சம்பாதிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்? தண்ணீர் பந்தல்கள் அமைத்து அவங்களுக்கு உதவி செய்யலாம். அதே போல மோர் பந்தல்கள், இலவசமாக மோர் விநியோகம் செய்து அவங்களுக்கு அந்த தாகத்தை தணிக்கக்கூடிய விஷயங்களை செய்யலாம். அதே போல இலவசமா ஜூஸ் கொடுக்கலாம். இப்படி பல விஷயங்கள் ஜமாத்தாக சேர்ந்து, கூட்டாக சேர்ந்து நம்ம செய்யணும். அதை தாண்டி ஒவ்வொரு வீட்டுடைய வாசல்லையும் தனித்தனி நபர்களாக சில நம்மால் முடிந்த அளவுக்கு ஒரு தண்ணீர் பந்தல்களை நம்ம அமைக்கலாம். அப்படி அமைச்சோம் சொன்னா போய் வரக்கூடிய அந்த மக்கள், அந்த தெருவிலிருந்து கலந்து செல்லக்கூடிய அந்த மக்கள் தண்ணீர் தாகம் எடுக்கும் பட்சத்துல அவர்கள் அதை குடித்துக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும் என்பது ஒன்று. இரண்டாவது, நம்முடைய வீட்டினுடைய மாடி பகுதியில் ஒரு நிழல் தரக்கூடிய அந்த பகுதியில சில தண்ணீரை கொண்டு போய் நம்ம வைக்கலாம். எதுக்காக வைக்கலாம்? பொதுவாக மக்களுக்காக நம்ம தண்ணீர் பந்தல்கள் ஏற்பாடு செஞ்சாலும் பறவைகள், இந்த பிற பிராணிகளுக்கு தண்ணீர்ங்கிறது நம்ம அவங்களுக்கும் கொடுக்க வேண்டியது இருக்கு. அதுவும் ஒரு உயிராக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டும் போது வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுறான்னு சொல்றாரு. அப்ப அதுவும் ஒரு உயிர் தான். பறவை கூட ஒரு உயிர் தான். அந்த மாதிரி உயிரினங்களுக்காக நம்முடைய மாடி பகுதியில, நிழல் தரக்கூடிய அந்த பகுதியில நம்ம தண்ணீரை வைக்கும் போது அதுவும் பிடித்துக் கொள்வதற்கு ஒரு வசதியாக இருக்கும். அதே நேரத்துல இந்த மாதிரியான சேவைகள் நாம செய்யும் போது முஸ்லிம்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று மாற்று மதத்தவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஏன் இதை சொல்லி காட்டுறேன்னு சொன்னா, இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரங்கள்ல நம்முடைய நாட்டின் பிரதமர் வந்து என்ன பேசுறோன்னே தெரியாம பேசிட்டு வர்றாரு. அதை குறிப்பிட்டு அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்துக்களுடைய அந்த சொத்துக்களை எல்லாம் பறித்து முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரச்சாரத்தை அவர் செஞ்சுட்டு வர்றாரு. முஸ்லிம்களை பொறுத்தவரையில யாருடைய சொத்துக்காகவும் ஆசைப்படக்கூடியவர் கிடையாது. யாருடைய சொத்து அபகரிச்சவங்க நாங்க இல்லை. அப்படிப்பட்ட நிலையில இந்த மாதிரியான சேவைகள் நம்ம செய்யும் போது இஸ்லாமியர்களை பற்றி மாற்று மத சகோதரர்கள் ஏற்கனவே புரிஞ்சு வச்சிருக்காங்க நல்லவங்கன்னு சொல்லி, இன்னும் அதிகமாக நம்மை பற்றி, இஸ்லாத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கு இந்த மாதிரியான ஒரு சேவைகள் நாம் செய்யும் போது அதுவும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு. முஸ்லிம்களை பற்றி மட்டும் அல்ல, இஸ்லாத்தை பற்றியும் அவர்கள் அறிந்து கொள்வதற்கு, இஸ்லாமியர்களை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் மாற்று மத சகோதரர்களுக்கு அறிந்து கொள்வதற்கு இந்த மோர் பந்தல்கள், இந்த தண்ணீர் பந்தல்கள், அவர்களுக்கு செய்யக்கூடிய இந்த இலவச சேவைகள், அந்த மாதிரியான சேவைகளை கொண்டு அவர்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று சொல்லி, நம்முடைய சேவைகள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.